ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் பைக். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய வேலை விஷயமா நம்ம சிதம்பரத்துக்கு வந்திருந்தோம். சிதம்பரம் ஒரு அருமையான ஊர், நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருக்கோம். ஆனால் அதில் சிறப்பான அம்சங்கள் நிறைய இருக்குது. அந்த சிறப்பு அம்சங்கள் என்னன்றதை பார்க்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம். பாருங்கள், அருமையான ரயில்வே ஸ்டேஷன் புதுப்பிப்பு பண்ணி நல்லா நடந்துச்சு. பாருங்கள், பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் தெரியும், செம்மையாக செஞ்சுருக்காங்க ஒர்க்கு. ஆனால் இந்த ஒர்க்கு எவ்வளோ செஞ்சாலும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபைட் எங்களுக்கு கிடைக்கல. எதுவும் சாட்டிஸ்ஃபைட் கிடைக்குது பார்த்தீங்களா? அழகாக அற்புதமாக சிலை செதுக்கி வச்ச மாதிரி ஒரு அருமையான ஒரு இடம், ஒரு கூடகம் ஒன்று. என் பேக்ரவுண்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மது கூடம் தான் அது. அதாவது மக்கள் பணிகளுக்கு ஊற்றி ஊற்றி கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே ஊற்றி ஊற்றி அடிக்கலாம், அந்த மாதிரி தரமான ஒரு இடம், சம்பவம் தான் இது. இப்போ பொது இடங்களில் இந்த மாதிரி வைக்கலாமா? இது ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஒரு மக்கள் அன்டைம்லேயோ இல்லை 8 மணிக்கு மேலேயோ என்ன பண்ணுறாங்க, ரயில் நிலையம் இறங்கி வருவாங்க. ஒரு சாதாரண ஆட்கள், ஒரு ஆண்களோ பெண்களோ யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வர வழியில் இந்த மாதிரி குடிச்சிட்டு இந்த ஏடிஎம்லையோ இந்த மாதிரி விஷயங்கள உட்காரும்போது யார் பாதிக்கப்படுறாங்க யோசிச்சு பாருங்க. நீங்கள் சாமானிய மக்கள் சராசரியாக அதை இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காத மக்கள் தான் மாற்றுவாங்க. அண்ணா வாங்க ஆகாஷ், நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யதார்த்தமாக இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வேலை சிதம்பரம் வேலை வந்தேன். நானும் சிதம்பரம் தான் வந்தேன். ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி வந்தோடனே நல்ல ஒரு கவாமனு ஒரு வாசனை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி விஷயம் தான் இருக்குது. நீங்கள் இது வரீங்க? நான் பஸ் ஸ்டாண்ட் வரேன். பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேயுமா இருக்கு? ஆமா, எப்படி பொது இடங்கள்லேயே இந்த மாதிரி வச்சிருக்காங்க? அது பொது இடங்களை வைக்க விடான்னு சொல்லிட்டு இடத்துல ரூல்ஸ் பண்ணாங்களா? எல்லாம் கிடையாதா? அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சிதம்பரத்துக்கு கிடையாது போல. இப்போ எவ்வளோ விஷயங்கள் மாத்துறாங்க. இந்த மாதிரி மக்கள் இப்போ கூடுற இடங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க நீங்கள். ஒரு நியாயமா நம்ம இன்னும் பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கலாமா? பஸ் ஸ்டாண்ட் காட்டுறோம் உங்களுக்கு. இந்த மாதிரி பொது இடங்கள்ல நீங்க ஒயின் ஷாப்புகளை வைக்கிறது தவிர்க்கணும். ஏன்னா நைட்டு ஒரு 12 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல லேடிஸ் இறங்கி போறாங்க அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கும், அசம்பவி நடக்கும். அதை தவிர்க்கிறத நம்ம சொல்றோம், அவேர்னஸ் சொல்றோம். அதே மாதிரி பொது இடங்கள்ல எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் வச்சிருக்காங்க. ஆனா அந்த சிதம்பரத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பேருந்து நிலையத்திலுமே இருக்குது. இது இப்போ ஒரு லேடிஸ் ஒரு ஃபேமிலியா வராங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு முகல் இருக்கிற விஷயம் தானே. பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா என்ன ஆகும், சரி ஒருத்தவங்க குடிச்சு நிற்கிறாங்க, அவங்க ஒதுங்கி போகும். ஏன் அந்த ஒரு முகல் விஷயத்துக்கு கொண்டு வரீங்க? அருமையா ஆர்சி பிளாக் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆர்சி இந்த மாதிரி விஷயம்லாம் கட்டி கந்திருஷ்டி பொம்மை மாதிரி ஒன்று பொட்டு வச்ச மாதிரி வச்சிருக்கு. இதுதான் நம்ம திராவிட மாடல். அழகான மாடலா இருக்கு. சூப்பர் மாடல்ல செம மாடலா இருக்கு. வாங்க நம்ம அடுத்த பஸ் ஸ்டாண்ட் போவோம். ஆகாஷ், இதெல்லாம் என்னது பாத்தீங்களா? இதெல்லாம் குடியிருப்பு தானே? குடியிருப்பு தான். இவ்வளோ குடியிருப்பு மத்தியில மக்கள் நடமாடுற இடத்துல இந்த மாதிரி இருக்கு. சிதம்பரம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. இதுதான் உங்க சிதம்பரம். ஆமா, இதான் எங்க அருமையா இருக்கா, நல்லா அற்புதமா இருக்கு. பாருங்க, பஸ் ஸ்டாண்டு இவ்வளவு ஒரு பப்ளிக் கூட்ட இடத்துல பப்ளிக்கா வச்சிருக்கீங்க. எல்லாம் அப்படிதான் எங்க மாடல் ஆச்சு. அப்படின்னா எல்லாருக்கும் அந்த ஆர்வம் தான், இறங்கணும்னு குடிக்கணுன்ற ஆர்வம் தானே வரும். பஸ்ல ஊர்ல இருந்து வரவங்க எல்லாம் அப்படியே லைட்டா போட்டுட்டு பஸ் ஏறி, அதாவது சுடுகாடு ஏறி நம்மள போய் சொல்லி படுத்துக்கிற மாதிரி இல்ல, மேல ஏறிக்கிறது. அந்த மாதிரி இல்ல, டயர்டு தெரியாம போவாங்கல்ல குடிமக்கள் எல்லாம், ஜாலியா அப்படியே போட்டுக்கிட்டே போற மாதிரி. அது மாதிரி ட்ரெயின்லயும் அப்படியே போட்டுக்கிட்டே போயிட்டு வர. அதுக்குன்னு என்னங்க எப்படி இருக்கு அதுக்குன்னு? அதே பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி இப்படியா இருக்கும், அதுக்கு இந்த மாதிரி இருக்கும் எல்லா ஊர்லயும். எல்லா ஊர்லயும் தெரியல, ஆனா இந்த ஊர்ல அப்படிதான் இருக்கு. புதுசா. சரி, இதை பத்தி நம்ம போய் கண்டினியூ பண்ணுவோம். இது பல வரை சொல்லியாச்சு, சொன்னாதான். ஆனா என்னது அது ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் இடிச்சு நடக்கும். இதை புதுப்பிக்கிறதுக்கா? ஆமா ஆமா. ஆக மொத்தம் நீங்க வேற எதை மேம்படுத்துறீங்களோ, இது ரொம்ப நல்லா மேம்படுத்திட்டு இருக்கீங்க. சரி வாங்க, நம்ம 1000 வாட்டி சொல்லியாச்சு, மக்கள்கிட்ட இப்போ போராட்டம் பண்ணியாச்சு. தடுத்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதாவது ஒரு டைம் நம்ம ஒரு விஷயம் போஸ்ட் பண்றோமா, அடுத்த கட்ட அது மந்தமாகறமா வேற விஷயம் பண்ணிடுறாங்க, பெருசாயிடுது, இதெல்லாம் மறைஞ்சு போயிடுது. இப்ப நம்ம வீடியோ எடுத்து போட்டு அந்த 2 நிமிஷம் லைக் ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி வாங்க, நம்ம தொடர்ந்து பேசுவாங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் பைக். ஹலோ கைஸ், வெல்கம் டு சிஎம் சேனல். இப்போ நம்ம வீடியோல நம்ம ஒரு 2-3 ஷூட் பார்த்துருப்போம். ஆமா, பார்த்திருப்போம். இது குடிமகன்களின் உலகம். குடிமகன் உலகமா இல்ல, வாழ்க்கையா இருக்கு, செம்ம வாழ்வியல இருக்குல்ல. ஆமா, அதுதான் மனிதர்கள் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டத்துல அங்க போயிட்டு சாப்பாட்டு கூட கஷ்டம் இல்லாம, வழி இல்லாம இருக்காங்க. அவள் வழி இல்லாத கூட 5 ரூபா கடன் கேட்டு குடிக்க வராங்க. ஆமா, நான் ரயில்வே ஸ்டேஷன் நிக்கிறேன், தம்பி ஒரு 5 ரூபா கொடுங்களா அப்படிங்கிற. எதுக்காக மட்டும் பார்த்தா அந்த 5 ரூபா வாங்கிட்டு குடிக்க போறாங்க. அப்ப தன் உயிராது வெங்காயம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு தேவை எப்படி, ஒரு நாளைக்கு குடிக்கணும், குடிக்கலன்னா அவ்வளவுதான். அவர் குடிச்சு என்ன பண்றதுங்களா, ரயில்வே ஸ்டேஷன் போற வழியிலேயே அப்படியே படுத்து கிடக்குது. வரவங்க போறவங்க இடைஞ்சல் பார்க்காம போய் காரை ஏற்றினா வச்சுக்கலாம். பொதுமக்கள் மேல பெரிய பணக்கார வந்தோம் காரை ஓட்டி ஏற்றினா சொல்லிட்டு ஒரு விமர்சன செய்தியை பெட்டு செய்தியா ஒன்று வெளில வரும்.
ஏன் இந்த மாதிரி இருக்கு? அது பாத்தீங்கன்னா அதுவும் சிதம்பரத்துக்கு யதார்த்தமா ஒரு விசிட்டா சிதம்பரம் போய் பாக்குறேன். பாக்குற டைம்ல பாத்தீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு அவலமா இருக்கு? அது எப்படின்னா இப்பதான் புதுப்பிச்சிருக்காங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன். அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. பாத்தீங்கன்னா மூலையில பார்த்தா ஒயின் ஷாப்பு மக்கள் வந்து குடிச்சிட்டு இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்ப அவங்களுக்கு எப்படிதான் அழகா இருக்கும்? அந்த இதெல்லாம் அழகா இருக்காது, ஒயின் ஷாப் தான் அழகா தெரியும். ஆமா, ஏன்னா இப்ப டிராவல் ரொம்ப தூரம் பண்றாங்கல்ல, டிராவல் களைப்பா இருக்கும்ல, அப்படியே ஒரு போட்டுறவங்க ஒரு கட்டிங் போட்டோம்னா பூரண மதுவிலக்கு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமா, ஏன் அதை அமல்படுத்த முடியல? என்ன அதெல்லாம் இவங்க சொல்லவே இல்லை. பூர்ண மதுவிலக்குலாம் சொல்லி நம்ம ஆட்சிக்கு வரும்போது சொல்லல, ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணுவாங்க. ஆட்சிக்கு வந்தா எப்படின்னா அவரு எலெக்ஷன்ஸே சாரி இதுலயே இல்லாதப்ப, ஆமா ஆட்சியில இல்லாதப்ப சொன்னாங்க பூரண மதுவிலக்கான தமிழகம் கொண்டு வருவோம் அப்படி வருவாங்க. ஆனா கொண்டு வர முடியாது, ஏன்னா அதுலதாங்க இன்கமே இருக்கு. அதை சொல்லுங்க. சரி சரிங்க, இப்படியே குடிச்சு அழிஞ்சு எவனா செத்தா போறான் விடுங்க. ஆமா, உலகம் பொது இடத்துல எதுக்கு நீங்க வந்து ஒயின் ஷாப் வச்சுக்க அரசு அனுமதி எது கொடுக்குது? எவன் தலையிடத்தான் அதான் அவங்க அரசு. இப்ப நான் ஒண்ணு சொல்லிட்டா நீங்க என்ன பண்றீங்க, ஒயின் ஷாப் அங்க இருந்து தூக்கி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், வசூல் பண்ண ஈஸியா இருக்கும்ல. ஏன் பொதுமக்கள் இடத்துல வச்சுக்கிட்டு பக்கத்துல வச்சுக்கோங்க போயிட்டு. நியாயமான விஷயம், பாதுகாப்பு அதிகமா இருக்கு, குடிமகனுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கட்டுமே. ஆமா, ஈஸியா இருக்கும்ல. உதாரணத்துக்கு குடிச்சு சண்டை வாங்குறானா போலீஸ் பார்த்தா அடிச்சு உள்ள போட போடுறாங்க, பிரச்சனை இல்ல. அவ்வளவுதான், 2 ரூபா 10 ரூபா கம்மியாகுது சார் அப்படின்னு சொல்லி போலீஸ் பக்கத்துல முடிச்சு விட்டு போறாங்க. சொல்லுங்க என்ன பாத்தீங்கன்னா, அந்த குடிமக்களுக்கு போலீஸ் கண்டிப்பா போலீஸ் பக்கத்துல இருக்கணும், பக்கத்துல இல்ல கோர்ட்டு பார்த்து வச்சுங்க. அப்ப அவங்க எல்லாம் இப்ப இந்த கவர்மெண்ட் செக்டர் உள்ள இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து பெருசா தெரியுது. நம்ம எப்படி நம்ம பொதுமக்கள் இடமா தெரியல. அது எப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் மிகப்பெரிய ஒரு மக்கள் வந்து போற இடம், அங்கேயும் ஒயின் ஷாப் இருக்குது. பேருந்து நிலையம் அங்கேயும் மக்கள் அதிகமா வந்து போறாங்க, அங்கேயும் போலீஸ் அங்கேயும் வந்து ஒயின் ஷாப் இருக்குது. அப்ப என்ன நினைக்கிறீங்க? இப்ப மக்கள் ஊருக்கு போறப்ப வாங்க ஒரு கட்டிங் போட்டு பஸ் ஏறுது, ஒரு கட்டிங் போட்டு ட்ரெயின் ஏறுது, அப்படியே போயிட்டு இறங்கி எல்லா தப்பும் பண்றது. அதை ஏறினா ஒரு ரயில என்ன சொல்லுவீங்க? ஏறினா ரயில், இறங்கினா ஜெயிலு. இறங்கினா ஒயின் ஷாப், இறங்கணும்னு ஒயின் ஷாப் இருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் காட்டுறீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல கொடுமையா இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் அப்படியே பஸ் நிக்குது, அப்படி ஒயின் ஷாப். அதாங்க வாழ்வே இணைந்துட்டு குடிமகன். சரி, இதுக்கு எவ்வளவு பணம் ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க? பொங்கல் தீபாவளின்னா தமிழ்நாடு தான் அதிக வருமானம் கொடுக்குது. எதுக்குல? இதுல இந்த மதுவுல. அப்புறம் எப்படிங்க மது ஒழிப்பீங்க? மதுவை வளர்க்கதான் செய்யும். ஆனா கேட்டா எங்களுக்கு சுற்றுலா குமாப்பட்டி சுற்றுலா தலத்துல டேம் சுத்தம் பண்ண பணம் இல்ல, பொருளாதாரம் இல்லன்னு சொல்லி எப்படி பண்றது? அப்ப இதுல இருந்து வர எங்க பணம் போகுது? உண்மை. நம்ம வீடியோல வந்து அந்த குமாப்பட்டி தான் அவர் இளைஞரை வந்து கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் ட்ரோல் பண்ண மாதிரி பேசிருப்பான். ட்ரோலுக்காக பேசுறது இல்ல, அது அவரு ஒரு சிந்தனைக்காக அந்த வீடியோ போட்டிருந்தாரு, கவனிச்சிங்களா? அவங்க ஊர்ல அடிப்படை வசதி எதுவுமே இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சுற்றுலா தலமா இருந்த ஒரு இடம் இப்ப பாத்தீங்கன்னா சுற்றுலா தலமா இல்லாம போயிடுச்சு, ஏரி வந்து துண்டு போயிடுச்சுன்றாரு. தூர்வாரல ஏன் சார்? இப்ப இதுக்கு வந்து இந்த ஒயின் ஷாப்ல வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி இது பண்றீங்களா? இப்ப இந்த சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி பகுதியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பகுதியில கவர்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணி தெரியுமா? சுற்றுலா 15% அங்க இருந்து தான் வருமானம் வருது அவங்களுக்கு. அதை ஊக்குவிக்கிறாங்க, அதுல இருந்து இன்கம் எடுத்துறாங்க, ஈஸியா வேலை முடிஞ்சு போயிடுது. ஏன் அந்த மாதிரி போக்கஸ் பண்ணாம வெறும் குடி மேல? எனக்கு என்ன தெரியுமா, இவங்க 2-3 ஃபேக்டரி வச்சுக்காங்க. சொல்லு, அதனாலதான் இது பிராங்க் அடிக்கிறோம் நினைக்காதீங்க, உண்மை. நம்மள கேட்க சொல்லுங்க. அதனாலதான் வந்து இந்த பனை மரத்தை கல்லு குடிச்சா எதுக்கு கல்லு? தமிழ பாத்தீங்களா, இந்தியாவில எல்லா மதத்தையும் கல்லுக்கு அனுமதி உண்டு, தமிழ்நாடு கல்லுக்கு அனுமதி கிடையாது. ஃபேக்டரி எங்கள்கிட்ட இருக்குங்க, நாங்க அதுதான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது சரி, இதுல சொல்ல வர விஷயம் எப்படின்னா, அந்த மாதிரி இப்ப இதுக்கு ஃபோக்கஸ் பண்றதுல சுற்றுலா பார்த்தாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்ச வந்து ஒரு கூமாப்பட்டி தான். ஆமா, எத்தனை கூமாப்பட்டி இருக்கு? ஆண்டிப்பட்டி, அரசம்பட்டி, வடுக்குப்பட்டி, அத்திப்பட்டி காணாம போன மாதிரி கூமாப்பட்டி காணாம போயிடும். சேனல் நியூஸ்ல, கலாட்டா நியூஸ்ல வந்து அதை அவர் வீடியோ கவரேஜ் பண்ணாங்க. அவர் சொல்றாங்க, எங்க ஊர் சிட்டிசன் படத்துல காட்டுற மாதிரி அடியில நிலைமையில இருக்கு. அது சொல்லுங்க, நாளைக்கு 4 முறை கூமாப்பட்டி இல்லாம போயிடும். ஏன்னா அவர் சொல்றாரு அத்திப்பட்டி, அது மாதிரி ஆலம்பட்டி மாதிரி எங்க பேர் கூமாப்பட்டி எங்களுக்கு காலி மண்டபம் இருக்கு. அங்க என்ன நடக்குது? 5 வருஷமா அந்த ஊர் மக்களே எங்க அனுமதி கொடுக்கலங்க. ஆமா, என்ன ஆனது? பிளவுக்கல் அணையா? அந்த அணைக்கட்டுல வந்து சரியான முறையில பராமரிக்காம ரொம்ப டேமேஜ் கண்டிஷன்ல இருக்கு. அதுக்கு இப்ப இவரு வீடியோ போட்டோன்னே கவர்மெண்ட் அசால்ட்டா சொல்லுது, எங்க ஊர்ல அடிப்படை வசதி கிடையாது, டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது, இந்த மாதிரி இடத்துக்கு வராதேன்னு சொல்றாங்க. அதை மேம்படுத்த வேண்டியதானே? ஆமா, ஒரு டேம் இருக்குன்னா இப்போ ஒரு எத்தனை டேம் கட்டுறாங்கன்னா, ஏன்னா சுத்து வட்டாரத்துல தண்ணி விவசாய நிலம் இருக்கு, அதனாலதான் டேம் கட்டுறதுக்கு காரணம். சும்மா டேம் கட்டுற மாட்டாங்க, ஏன்னா முழுக்க ஆராய்ச்சி பண்ண டேம் கட்டினா இந்த உள்ள மக்கள் நன்மை அடைய, பொருளாதாரம் உயர்வா, விவசாயம் உயர்வா சொல்லி பிளான் பண்ணி கட்டுறாங்கன்னா, அதையே தூர்வாரமா வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி பொருளாதாரம் வளரும்? உண்மை, டேம்ன்றது வந்து அதுக்காக மட்டும் கிடையாது. அதாவது விளைச்சல் அந்த டேம்ல இருந்து முன்னாடி சொல்லணும் 20 கிலோமீட்டருக்கு தண்ணி வரும், இப்ப 5 கிலோமீட்டர் தண்ணி வர மாட்டேங்குது. ஆடா இல்லைங்க அது. அதுல இருந்து பாத்தீங்க, அந்த இளைஞர் ரொம்ப கோபரா பாருங்க, மண் அள்ளுறாங்க, எங்க வாட்டர் படியில மண் அள்ளுறாங்க, அதெல்லாம் பாதுகாக்க மாட்டாங்க. அப்ப இதுக்காக தான்
இந்த மாதிரி போடுற விஷயம் பாத்தீங்களா, இந்த குளத்துல வாக்கிங் பிளேஸ் போடுறது ஆமா கவர்மெண்ட் சொல்றாங்க நீர்வளத்துறை பயங்கரமா செயல்படுறாங்க. அது சொல்லுங்க. ரைட், அது எப்படின்னா மக்கள் கண் தொடர்புக்காக அது கண்ணுல போற இடத்தெல்லாம் பெருசாக்கி விட்டுறீங்க. இந்த மாதிரி கண்ணுல படாத இடத்த போக்கஸ் பண்ணு சார், அதுதான் முக்கியமான விஷயம். இது இந்த குளத்தண்ணி சுத்தம் பண்றது பேரு மேட்டர் இல்லப்பா. குளத்துல இருந்து ஒரு பயனும் கிடையாது. ஆனா ஆத்த சுத்தம் பண்றதும் ஏரி சுத்தம் பண்றதும் டேம சுத்தம் பண்றதும் விளம்பரம் வேணும். நீங்க இதெல்லாம் பண்ண பெரிய விளம்பரம் கிடைக்காது. இது அங்க போற இடத்துல மக்கள் கண்ணுல படும். அப்ப இவங்களுடைய இதுல கட்டப்பட்டது, அவங்க இதுல கட்டப்பட்டது, இந்த ஊரை பண்ணிருக்கோம் சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ஆகும். ரைட், அது நல்ல விஷயம் தான், அது இல்ல சொல்ல. இதுக்கு இவ்வளவு கணக்கு காட்டுறாங்கல்ல, ஏன் இந்த மாதிரி உள்ள ஒரு உட்கிராமங்களை இந்த மாதிரி குடிநீர் வசதி இல்லைன்றாருங்க. அது ரொம்ப கேவலமான ஆட்சி. இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வரது மக்கள் கையில தான். கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போனா 15 லட்சம் 10 லட்சம் அப்ப சாப்பிட்றேன். அப்ப எப்படி தோணும் மக்களுக்கு? அப்ப கள்ளச்சாரம் செத்தலாம் போலடா, 5 லட்சம் ஊருக்கு காசு கிடைக்கும் தான் தோணும். அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க, அவன் கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போயிருக்கான், அப்ப உட்டி போட்டுருந்தான். அப்ப நல்ல சாராயம் குடிச்சு செத்து போனா எனக்கு இந்த கொடுக்க மாட்டேன்னு கேட்கற மாதிரில இருக்குது. பாருங்க, அதான் இதுதான். இப்ப லாஸ்ட் டைம் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பாலம் ஒன்று கட்டினாங்க. அதுல ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. எப்படியே ஆக்சிடென்ட்ல இறந்தாலே அந்த நிறுவனம் கொடுக்குறது 5 லட்ச ரூபா. ஆனா நீ கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தியாகம் இல்ல, ஊருக்காக தியாகம் பண்ணி அவர் கள்ளச்சாரம் சாப்பிட்டு செத்துட்டாரு அவரு இல்லையா? யாரும் இருக்கட்டும், அவங்க கஷ்டப்படுறாங்க, யாரும் இருக்கட்டும், குடிக்க தப்பு இல்லையா? அதுக்கு கவர்மெண்ட் 10 இல்ல 15 தலைக்கு அறிவிக்குது. எவ்வளவு பேர் கேவலம் தெரியுமாங்க. இதுக்கு அவங்கள புடிச்சு உள்ள போட்டா கூட தைரியமா இருக்காங்க. 4 பேர் குடிக்க மாட்டான், பாதி குடிக்க யோசிப்பான். இதெல்லாம் சொல்றது விவசாயம் பண்ண தண்ணி இல்ல, கஷ்டப்படுறாங்க, அதுவும் அவனுக்கு பண்றது இல்ல. குடிக்கிறதுக்கு இருக்கிற ஒயின் ஷாப்புகளும் அதிகமா ஆக்குறாங்க. அது பொது இடத்துல இருக்கிறது எடுக்க சொன்னா அது எடுக்கவும் மாட்டாங்க. அதாம்மா, இந்த மாதிரி ஒரு ஆள் தனியாள் நின்று போராடி ஒரு இடத்த வெளில கொண்டு வருவாங்க. 2 நாள் அது இல்லாம பண்ணுவாங்க. ஏன்னா வேற ஏதாவது பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க, இவங்களை மறந்துடுவாங்க, அது தெரியாது. அப்படி மூடி மறைச்சு அடுத்த எலெக்ஷன்ல வரும்போது நாங்க இதை சரி பண்ணோம். அதுக்கே விஷயம் தெரியுமா, அந்த ஊர்ல பூங்கா வேற இருக்கு. அந்த பூங்காவுக்கு 7.5 கோடி நிதி வர ஒதுக்கி எங்க போதுக்குது நிதி எல்லாம் பாக்கல, நிதியே இல்லங்கிறது நம்மள்ட்ட. நிதின்னு வந்தா ஒரே மிதி தான், அந்த மாதிரிதான் இருக்கு லைஃப். அந்த மாதிரிதான் இருக்குது. சரி சரி, இனிமே நாங்க என்ன சொல்றேன்னா, பொது இடத்துல ஒயின் ஷாப்போ எதுவுமே இருக்கக்கூடாது. முன்னெல்லாம் ஒயின் ஷாப்லாம் மறைஞ்சு இப்பெல்லாம் என்ன பண்றோம், அப்படியே ஓப்பனா இருக்குது. எங்க ஊர்லாம் இருக்குங்க அப்படின்னா காட்டுக்குள்ள போவாங்க, ஒரு ஏரியா கொடுங்க, காட்டுக்குள்ள போய் தான் குடிச்சிட்டு வருவாங்க. ஆமா, அப்ப அப்படிதான் என்ன மறைவா இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, ஒரு ஊர்ல 4-5 ஒயின் ஷாப் இருக்குங்க. அது இருக்குது. இந்த மாதிரி பொது இடத்துல இப்ப வருது. அப்ப நாளைக்கு பொதிய குடிச்சு ஒருத்தர் ரோட்ல கடக்கு சண்டை போட்டானா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் அரசே பண்ணக்கூடாது. அவனை தங்க தாரில வச்சு ஏன்னா நீ தானே ஊத்தி கொடுக்குற, நீ தானே விக்கிற, ஊத்தி கொடுக்குற. அது இது பாருங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவ் இனிமே கேஸ் போடக்கூடாது. நீங்க எப்படி போடுவான்? ஆனா போடுறாங்க 10,000 ஃபைனா. தப்பு, அது தப்பு. இவங்களே ஊத்தி கொடுத்து ஃபைன் போடுறது. ஆமா, ஏன்னா விக்கிறீங்க, காசு கொடுத்து வாங்குறாங்க. அப்ப நான் குடிச்சிட்டேன்னா உன் ட்ரிங்க்ஸ் தான் நான் குடிச்சிருக்கேன், அப்ப நீ எனக்கு ஃபைன் போடக்கூடாது. அப்படிதான் நாங்க சொல்லுவோம். ஏன்னாப்பா குடிக்கிறவன் அவன் தமிழ்நாட்டுக்கு பொருளாதாரம் உயர்த்துறான். ஆமா ஆமா ஆமா, காசு கொடுத்தா குதிக்கிறான், சும்மா வரல. கவர்மெண்ட்டுக்கு அவன் பொருளாதாரம் உயர்த்துறாரு இல்ல, அவரு மேல கேஸ் போட்டு நீங்க வழக்க ஆடுறதும் அவரு பாவம் கஷ்டப்படுத்துறது தவறு தானே. அது நீ கேஸ் போடுறதுன்னா ஒரு விவசாயம் மேல கேஸ் போடு, எனக்கு தனி தள்ளி நீ போராட்டம் பண்றியா, அப்போ போராட்டம் பண்றியா, உன் மேல கேஸ் நான் போடுறேன், அது போடு, ரைட்டு. இப்பவும் டைம் இருக்கு. இப்ப விழிச்சிட்டு இவங்க இப்ப செய்ய வேண்டிய விஷயங்களை இனிமே செய்ய ஆரம்பிச்சா கூட, இப்ப ஏங்க மது விலக்கு பண்றது சாதாரண விஷயம், சிஎம் செய்யறது சாதாரண விஷயம். மது விலக்கு பண்றதுலாம் ஒரு செகண்ட்ல ஏன்னா முடிக்க மாட்டீங்க. ஆனா இப்ப கூட உங்களுக்கு டைம் இருக்கு சார். ஏன்னா நீங்க நினைச்சது நீங்க அடுத்த தடவை திருப்பி ஆட்சிக்கு வரீங்களா, வரல அடுத்த கட்டம். ஆனா நீங்க நம்ம இருந்தோம் இதை செஞ்சுட்டு போன்ற பேருக்காவது தயவு செஞ்சு செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் நாங்க எங்களை சொல்ல வரோம். நாங்க சிதம்பரத்துல பார்த்தது மெயினா அந்த இடத்துல ஒயின் ஷாப் இருக்க கூடாது, அதுதான் எங்களோட கருத்து. ஆமா கண்டிப்பா, நீ எங்க வேணா தூக்கி வச்சுக்க. அது எப்படி பொது இடத்துல ஒயின் ஷாப் யாரும் அனுமதி கொடுத்தா? நம்ம ஒரு விஷயம் நாளா இருக்குது, யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் வழி கிடையாது. இதை கேட்டு இடையில ஸ்ட்ரைக் நடந்திருக்குங்க, நம்ம விசாரிச்சோம் சொல்றோம். ஆனா அது எப்படின்னா ஒரு நாள் தெரிஞ்சு ஸ்ட்ரைக் இல்ல, மௌன போராட்டம் நடத்தினாங்க போல இருக்கு. இந்த ஸ்கூல் பசங்க சேர்ந்து மௌன போராட்டம் நடத்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னே தெரியல. அவ்வளவுதான். ஏன் இந்த மாதிரி ஒரு கேவலமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்? 2 நாள் கத்துவாங்க, அதுக்கப்புறம் மூட்டு போயிடுவாங்கடா, நீங்க போங்க வேலை போங்க. நம்ம சொல்ற ஒரே விஷயம் தான், நம்ம இந்த விஷயத்த வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கோம். இதால ஒரு மாற்றம் நடக்கும் போது அந்த மாற்றம் உங்களால் நிகழ்ந்துச்சுன்னா நிச்சயமா அந்த மாற்றம் நிகழ்ந்துச்சுன்றதை வீடியோ எடுத்து நாங்க போடுவோம். ஆமா, அது மாற்றம் கிடையாது. உங்களால் மாற்றம் இருந்துச்சுன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் சார், மாற்றம் கிடையாது. குடிக்கிறதுக்கோ நம்ம குடியை தமிழ்நாட்டுல நிப்பாட்ட முடியாது, அது வேற விஷயம். குடிக்கிறதுக்கோ இடம் இருக்குது, அங்க போங்க. பொது இடத்துல வேணாம்னா நாங்க சொல்றேன். ஏன்னா பொது இடத்துல குழந்தைங்க நாளைக்கு எங்க பிள்ளையுமே அங்கதான் போவோம், காலேஜ் போவோம். 12 மணிக்கு ஒரு ட்ரெயின் ஒண்ணு வருது, சென்னையில இருந்து ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ வரானா, அப்ப குடிச்சு பொது இடத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணா அது யாரை பாதிக்காது? யாரையும் பாதிக்காது, அவங்களெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். பாதிப்பு கிடையாது. அந்த புள்ள நைட்டு வந்து போற, அதுக்குதான் பாதிப்பு. அவங்க குடிச்சவன் நல்லா இருப்பான், அதை வித்தவன் நல்லா இருப்பான், கவர்மெண்ட் நல்லா இருக்கும்.
யாரும் தெரியாத வெளியே வரல ஒரு ஏழை மாணவனோட பணக்காரன் யாராலும் இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு சராசரி ஆள்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அங்கிருந்து குடிச்சிட்டு ட்ரெயின் போறான்னா எங்கோ வழியில டக்குன்னு அவனுக்கு பாதியில் என்ன பண்றாங்கன்னு கீழே உண்டா தண்டவாளத்தை அடிக்கடி செத்து போனா யாவும் பதில் சேவ மாட்டானுங்க. அவன்லாம் நம்மள கொள்ளதான் பார்ப்பானோ. அதால 10 ஆக்சிடென்ட் நடக்கும். சரி, இது விட நம்ம என்ன சொல்ல வரேன்னா, பொது இடங்கள்ல கட்டாயமா இருக்கக்கூடாதுங்க. இதான் முக்கிய விஷயம். இது எப்படிங்க ஒரு நகரம் சிதம்பரம் எவ்வளவு ஃபேமஸான ஊரு, இந்த ஊர்லயே இவ்வளவு பப்ளிக்கா இந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, அது பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணு இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன்ல ஒண்ணு இருக்கு. அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் இருக்கு. அப்போ 1 கிலோமீட்டருக்கு 2 வச்சிருக்கீங்க. எனக்கு பாருங்க, வெகுபாரான மக்கள் அதிகமா கூடுற இடம் அதுதானே. நான் வீடியோல காட்டுறோம் பாருங்க. பலாப்பழத்துல நிக்கிறாங்க. பண்டிகை நாட்கள்லாம் இன்னும் கூட்டம் வருது, அதிகமா இருக்கு. அப்பெல்லாம் இன்னும் அதிகமா இருப்பாங்க சார். வருமானத்துக்கு 1000 வழி இருக்கு சார். சுற்றுலா பயத்தை அதிகமாக்குங்க. பாருங்க, கேரளால அந்த மூணாறுல பாக்குறாங்களே டேம் தாங்க. அதுவும் அந்த டேம் பெருசா விகாலமா மக்கள்கிட்ட பப்ளிசிட்டி பண்றதால அதை பாக்குறதுக்கு காசு கொடுத்து அங்க வரக்கூடிய ஏகப்பட்ட டூரிஸ்ட் எல்லாம் வெளிமாநிலத்துக்கு போறாங்க. நம்ம ஊர்ல எவ்வளவோ அழகான இடம், உமாப்பட்டி மாதிரி, ஏற்காடு, கொடைக்கானல் மாதிரி இடம் இருக்குது. கொடைக்கானல் போல ரீச் ஆகுது. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தால ரீச் ஆகி அங்கெல்லாம் மக்கள் படம் எடுத்து போனாங்க. சரி, அதான் வருமானம் இல்ல. என்ன பண்ணு, நீ முன்னாடி சுற்றுலா நீ அழகா வச்சிருந்தா உனக்கு ஏன் ஏற்காடு எல்லாம் ஏன் மூணாறு எல்லாம் போறாங்க, கேரளா போறாங்க எல்லாம். வருமானம் சொல்றாங்கல்ல, இந்த வருமானத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம்ல. அடுத்த இந்த குடியை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போலாம்ல. அதான் நம்ம கேட்க ஒரு விஷயம். என்ன பண்ணலாம்? வீடியோ பார்த்திருந்தா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் வந்து கமெண்ட் இதுல கருத்து என்னவோ தெரிவிங்க. ஒயின்சாப் அங்க இருக்கலாமா வேணாமான்னு, குடிமக்களுக்கு இருக்கலாம் இது வச்சுக்கிங்க. இப்ப அது போந்தா மக்கள் பார்த்துட்டு போறாங்க. நாங்க தவறா பேசல ஐயா. நாங்க பேச 100% உண்மை. யாரும் வந்தாலும் நாங்க தான் பேசுவோம். எங்களோட கருத்து இது. பார்த்தோன்னே நாங்க ஊர்ல இருந்து வந்தோம். ஒரு இடத்துக்கு போலாம் வந்து இந்த ஊருக்கு வந்த மாதிரி பார்த்தோன்னே ரொம்ப மோசமா இருக்கு. அந்த மாதிரி இல்லாம நல்லா இருக்கு பாக்குறது. அது பார்த்தா ஒரு கேவலமா இருக்கு. இதெல்லாம் பப்ளிக் நியூசன்ஸ். இதெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஏதாவது கருத்துனா கீழே பதிவிடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. காலர் மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.